வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அரோரா நீ வெளிய கிளம்புமா அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வொர்ஸ்ட் பிளேயர் லிஸ்ட்லயும் வந்துட்டாங்க. எதுவுமே வந்து அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும், எதையாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறவங்க தான் அதிகம். இன்னைக்கு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ செலக்ட் ஆனதோட, வோட்டிங்லயே லாஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய குற்றச்சாட்டும். இத பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்சு நம்ம அரோரா வந்து ரொம்ப மோசமா விளையாடுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால இன்னைக்கு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க. அதேபோல ஓட்டிங்லயும் ரொம்ப லாஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான். அத பத்தி பார்த்துடலாமா? இங்க வந்து திவாகர் 1,53,768 ஓட்டு வாங்கியிருக்காரு. திவாகர். சபரி 19.33% 1,26,717 ஓட்டு வாங்கியிருக்காரு. பார்வதி 3வது இடம் 71,143 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கமருதீன் 59,182 ஓட்டு. ரம்யா 52,411 ஓட்டு. அரோரா அப்சரா 49,366 ஓட்டு. எஃப்ஜே வந்து 47,889 ஓட்டு. 7வது இடம் 8வது இடம் வந்து கெமி 47,718 ஓட்டு. அரோரா 47,388 ஓட்டு. அரோராக்கும் கெமிக்கும் ஒரு 300 ஓட்டு தான் வித்தியாசம். பட் அரோரா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத விட வொர்ஸ்ட் பிளேயராவும் இருக்காங்க. பெருசா அவங்க வந்து சாதிக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அரோரா வந்து அ சரியா விளையாடுனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா இல்ல. சும்மா லவ் கன்டென்ட் குடுக்குறேங்கிற பேர்ல மக்கள வந்து ஒரு மாரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க வெளியில கிளம்பணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கு. அதேபோல நம்பர் 1ல இருக்கிறது நம்ம திவாகர் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். திவாகர் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. அவர பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதேபோல சபரி வந்து 2வது இடத்த தக்க வச்சுட்டு இருக்காரு. திவாகரோட ஓட்டு எங்கேயாவது குறையும் பட்சத்துல, அவருக்கு அடுத்து சபரி அப்படிங்கிற மாரி தான் கொண்டு போறாங்க. திவாகர் தொடர்ந்து கன்டென்ட் குடுக்க போறாரா? அல்லது வெளியில போறாரா? அல்லது டாப் 5ல வந்து 2வது, 3வது இடத்துக்கு வரப்போறாராங்கிறது வரும் நாட்கள் தான் சொல்லும். அதேபோல பார்வதி, நீங்க என்னதான் பண்ணாலும் பரவால்ல, கன்டென்ட் குடுக்குறாங்கப்பா. அதனால அவங்கள வந்து நாங்க 3வது இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு வச்சிருக்காங்க நாமினேஷன்ல. கம்ருதீன் 4வது இடம். இன்னைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி, அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்க்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கம்ருதீன் ரொம்ப அருமையா விளையாடுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரம்யா, நான் இந்த வாரம் போனா, இல்ல அடுத்த வாரம் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்சரா, எஃப்ஜே, கெமி, அரோராலாம் நாங்கலாம் விளையாடுறதுக்கு வரலங்க. வந்தோமா ஒரு 3, 4 வாரம் இருந்தோமா, போய்க்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க அவங்கலாம். ஸோ இது சரியான ஒரு கேம் கிடையாது அப்படிங்கிறத உங்களுக்குலாம் சொல்றேன். பட் கெமி ஓரளவுக்கு விளையாடுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.